நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் பாடம் கேட்டு வெளியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் பாடம் கேட்டு வெளியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றாய், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றாய், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்வின் யதார்த்தமான சூழ்நிலைகளும் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களும் சவால்களும் பல நேரங்களில் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அல்லது அந்த நம்பிக்கையில் தளர்வு ஏற்படுகின்ற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை தோல்வி அடைகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை உந்தி தள்ளுகிறது. சோர்வான அந்த நேரங்களில், சோர்ந்து போன அந்த நேரங்களில், மனம் கலங்கிய அந்த நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவர் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்து முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அவரை நாம் நம்புகின்ற போது கடவுள் அரிய பல காரியங்களை வல்ல செயல் நமக்கு செய்வார் என்பதற்கு இன்றைய இறைவாக்கியங்கள் நமக்கு சாட்சி அளிக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்வின் இருண்ட பக்கங்களை வெற்றி பக்கங்களாக மாற்ற வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆரோக்கிய அணையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும்
இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் கொண்டாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் விடுபட்டு செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலே, செவிகொடு. உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டகமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் வாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு
கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகழ் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்துவிடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 18. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். Alleluia, 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 alleluia. மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வே நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரை, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய என் அன்பு பக்தர்களே, இத்தாலிய நாட்டிலே மிகப்பெரிய சிற்பிகள் அல்லது ஓவியம் வரைவதிலே பெயர் போனவர்கள், சிறந்த கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூவரை பற்றி உலகம் நன்கு அறியும். மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் மைக்கேல் ஆஞ்சலோ, ரெனார்டோ டாவின்சி, ரஃபேல். Raphael is the famous Italian painter, the architect of the High Renaissance. இந்த மூவரையும் மூவரணி போல சிறந்த கலைஞர்களாக அன்றைய காலகட்டம் போற்றி புகழ்ந்தது. The traditional trinity of the great masters of that period. அந்த அளவுக்கு தங்களுடைய அந்த சிற்பக்கலையிலே, ஓவியக்கலையிலே இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். 1520 ரோமில் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றம், தோற்ற மாற்றத்தினுடைய அந்த உருவத்தை ரஃபேல் வரைந்திருந்தார். The famous painting of the transfiguration of our blessed Lord in 1520. ஆனால் அவர் வரைந்த அந்த நேரம் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக கொண்டிருந்தது. He was to die at the age of 37. 37 வயசிலேயே அவர் இறக்கின்ற தருவாயின் அவர் இறங்கி கொண்டிருந்தார். தன்னுடைய முழு திறனையும் பயன்படுத்தி அவர் வரைந்த ஒரு மாஸ்டர் பீஸ், மிகச்சிறந்த ஓவியமாக இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் கருதப்பட்டது. அந்த தோற்ற மாற்றத்தினுடைய காட்சியை அவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். நடுப்பகுதியிலே உயர்ந்த அந்த மலை, அந்த மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காட்சி, குறிப்பாக அந்த 3 சீடர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த மூவரும் ஆண்டவருடைய அந்த மாட்சியை காண முடியாமல் தங்களுடைய முகத்தை மூடுகின்ற அளவுக்கு அந்த பிரகாசமான காட்சி. The 3 disciples, Peter, James and John, are shielding their eyes from the glory. இரண்டாவதாக
அவங்களுக்கு மேலே எலைஜா, எலியா, மோசே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Just above them in the air are Elijah and Moses and Jesus. அவர்களுக்கு அடியில் பாட்டத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியினுடைய நிகழ்வு. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த மாட்சியை பார்க்க முடியாமல் இந்த சீடர்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். At the bottom of the mountain is the crowd of the other disciples. அவங்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அருளை பெற்றவர்களால் பேய் பிடித்த அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாமல் அங்கே ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த 3 நிகழ்வு. எனவே அந்த சிறுவனுடைய தந்தை ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ரஃபேல் வரைந்த இந்த 2 காட்சிகள், these two contrasting images in the same picture are drawn from the chapter 17th of the Gospel of St. Matthew. ஒரு பக்கம் குளோரி, இன்னொரு பக்கம் சீடர்களுடைய அவநம்பிக்கை. அவங்களால அந்த பேய் பிடித்த அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாத அந்த சூழல். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இது தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய வேண்டுதலை நான் செலுத்தினால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவால் தன்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தந்தை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை இந்த ரஃபேல் அற்புதமாக வடித்திருக்கிறார். இந்த நிகழ்வு எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பக்கம் அவருடைய மாட்சி, இன்னொரு பக்கம் அவருடைய பணியிலே அவருடைய சீடர்கள் கண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழல். வாழ்வினுடைய 2 பக்கங்கள். எனவே இந்த 2 பக்கங்களையும் இவர் அழகாக அங்கு வடித்து காட்டுகின்றார். இதே ஒரு நிகழ்வுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய வல்ல செயல்களை, கடவுளுடைய அருள் பெயரும் செயல்களை, நல்ல காரியங்களை நாம் பார்க்கிறோம். There are some times when faith makes us feel that everything is so glorious and wonderful. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுள் எனக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். ஆரோக்கியம் என்னுடைய அருளால் ஆசிரியர் நான் நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கம் இதே நிகழ்வு. There are other times when our faith hits rock bottom and our spiritual life loses its sin and all seems to be miserable. எல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருள்மயமான வாழ்க்கையாக, மந்தமான ஒரு வாழ்க்கையாக, வாழ்க்கையே இழந்த ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். அவ்வாறு அவர் படம் பிடித்து காட்டுவது மட்டுமல்லாமல், அவ்வாறு இருந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே என்று அவர்களை அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா இவ்வளவு வல்ல செயல்களை கண்டும் ஏன் உங்களுக்கு நம்பிக்கையில்லை? நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்கொ இயலும்? அவனை இங்கே கொண்டு வாருங்கள். உடனே அவன் குணமடைகிறான். சீடர்களுக்கு கொஞ்சம் பயம், ஏன் எங்களால் ஓட்ட முடியல என்று கேட்கின்றார். எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு அழகான அற்புதமான ஒரு இரக்கமுள்ள தந்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு இரக்கமுள்ள குருவாக, ஒரு தலைவராக, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை நாம் எப்படி கையாள முடியும்? ஒரு பக்கம் அவங்கள திட்டுறாரு. அப்படி திட்டிட்டு அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களிடத்தில் என்ன குறைவாக இருந்திருக்கிறது? அவங்கள திட்டினா கூட அவர்களிடத்தில் அவர்களை எப்படி உற்சாகப்படுத்துவது, அவர்களிடத்திலே நாம் எப்படி அந்த சீடர்களை இன்னும் நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது? When the disciples were unable to bring about the healing to the epileptic boy, the Lord sure did
rebuke them for the lack of faith. உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையான்னு திட்டுறார். அதற்கு பிறகு அந்த சிறுவனை குணப்படுத்திய பிறகு it does not linger with the approaching and admonishing attitude, instead as a loving friend, a caring father, ஒரு அன்பான ஒரு தோழனாக, ஒரு அக்கறையுள்ள ஒரு தந்தையாக, சாந்தமாக he encourages them to be stronger in their faith. இப்படியே இருந்துடாதீங்க என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறார்னா, இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலிலே அவருடைய அவநம்பிக்கையை கடிந்து கொள்ள விட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த பார்வை சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்மை பார்த்தும் சொல்லுகின்ற வார்த்தை. அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களை கடவுள் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த அன்பிக்கிறார். உன்னுடைய கடவுள் என்னை நீ போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் உறங்குகின்ற பொழுதும் எழுகின்ற போதும் உன்னுடைய உடையிலையும் உன்னுடைய முழங்காலிலும் உன்னுடைய நெற்றியிலும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் எப்போதும் உன்னுடைய சிந்தனை கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். உன் ஆண்டவருக்கு அஞ்சி நட என்பதை நீ மறக்கவே கூடாது. உன்னுடைய உடையில் உன்னுடைய நெற்றியினுடைய பட்டையிலே அது இருக்க வேண்டும். எனவே நான் உன்னுடைய தந்தையாக இருக்கிறேன், உன்னை நான் அந்த 450 ஆண்டு கால அடிமை வாழ்க்கை மீட்டிருக்கிறேன், இதோ பாலும் தேனும் துணையும் கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன், எனவே உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு அஞ்சி நட என்று இஸ்ராயேலாகிய கடவுள் ஒரு இரக்கமுள்ள தந்தையாக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே அந்த நிகழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு பக்கம் வல்ல செயல்களை கண்டாலும் அதனுடைய வாழ்வுடைய மறுபக்கத்திலே நாம் அத்தகைய ஒரு இருள்மயமான அல்லது சோகமான அல்லது தளர்ச்சியுற்ற அல்லது இதை எப்படி நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று நாம் தயங்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நம்மை உற்று நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த தந்தையை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை போன்ற அவநம்பிக்கை உள்ள சூழல்கள் இருக்கும். He knows that we have our weak moments and situations of disbelief and doubts. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்முடைய உதடுகள் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றன, ஆனால் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே பல்விதமான கேள்விகள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு இவற்றை அறிவார். எவ்வாறு தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் நம்பிக்கையிலே தளர்ச்சிட்ட பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தினாரோ, அவர்களை தட்டி கொடுத்து கவலைப்படாதீர்கள், சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பல்விதமான சூழல்கள், நம்முடைய வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது என்ற ஒரு சூழல்கள் வருகின்ற போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத கசப்பு உணர்வுகள் அனுபவங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். He knows that there are times when annoying circumstances encroach our faith life and all our efforts in devotion meet with bitter conclusions. கசப்பான அனுபவங்கள் நமக்கு நடந்தாலும் நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, கொய்தளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். With firmness and fondness, Jesus invites us, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இயேசு வரவேற்கிறார், to keep seeking to grow in our trust in Him. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது எத்தகைய ஒரு சூழலாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றுவார். அத்தகைய ஒளிமயமான, அத்தகைய பிரகாசமான ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் சந்தித்த அந்த பிரகாசமான அந்த மாட்சியினுடைய அனுபவங்கள் நாமும் அடைவதற்கு, மாட்சி அவர்கள் பார்க்கின்றார்கள்,
அந்த மாட்சியை விட்டு கீழே தம்பொருளையும் விட்டு கீழே இறங்கின்ற வருகின்ற பொழுது குழப்பத்தை சந்திக்கிறார்கள். எனவே அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு அவர்களை மீட்டு நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கசப்பான உணர்வுகள் இனிமையான உணர்வுகளாக, கசப்பான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்களாக இருக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரியை எடுத்து கூடியதுமான பலி எல்லாம் ரத்னதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருளோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் லலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திடுமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராவின்களும் ஒன்று கூடி அக்கலைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இரட்டினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் குடும்பத்திலே இருந்த சகோதர சகோதரிகள் இருந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உடனாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணராகவா. உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணராகவா. உன்னோடு இணைந்திருந்தால் களி தருவேனே, உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே.
சென்றால் கனி தருவேனே. பொன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் விலை உதிர்வேனே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா. உன்னால் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா. உன்னால் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உன்னை விட்டு நான் பிரியேன், என்னை விட்டு நீ பிரியா. உன்னை விட்டு நான் பிரியேன், என்னை விட்டு நீ பிரியா. நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். உடலாகிய ஆலயத்தில் உறைய வரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா. உடலாகவா என்னை உனதாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ் வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின் மெய்ப்பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விழியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அன்னைப்பு எழுத்துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால்
மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தல் தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களை மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Valakani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விண்ணகமே இறங்கி
பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்கள் மனங்களின் தாரகை நீ.